வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனாலும் நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். சொல்லு. துர்காவை கொல்ல எதிராளிங்க அக்னிகுண்டத்துல வெடிகுண்டு வைக்க போறது எனக்கு தெரியும். என் கையில கட்டி இருந்த கருப்பு முடி கயிற துர்கா கையில நான் கட்டி விட்டுட்டு அக்னிகுண்டத்துல இறங்க நான் கிளம்பி போனேன். நீ எதுக்காக போனும்? துர்கா உயிரை காப்பாத்துதான். நீதான் கனகான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிற. நீ கனகான்னா துர்கான்னு சொல்லி ஜமீன் வீட்ல இருந்துகிட்டு எதுக்காக துர்கா லைஃப ஸ்பாயில் பண்ண? அதுக்கான பதில நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஸ்டேஷன்ல இருக்கிறது துர்கானும் போன்ல பேசுறது கனகானும் நம்புங்க. எதை வச்சு என்ன நம்ப சொல்ற? நான் கட்டி இருந்த கருப்பு முடி கயிற துர்கா கட்டி இருக்கிறதாலையும் அசோகா அட்டாக் பண்ண வந்த போலீஸ்காரங்களை தாக்குனதுனாலையும் அவ கனகா ஆயிட முடியாது. ஆனா உன்ன மாதிரி துர்காவால ஆளுங்களை அடிக்க முடியாதே. கோமால இருந்து மீண்டு வந்த துர்காவை வீட்ல விட்டுட்டு போனப்பவும் நான் அவ கையில ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு தான் போனேன். அப்போ ஹாஸ்பிட்டல்ல சத்யாவை கொல்ல வந்த ஆட்களையும் வீட்ல திருடனுங்க போல வந்தவனுங்க அசோக கொல்ல முயற்சி பண்ணப்பவும் அவங்கள துர்கா தான் அடிச்சு துவம்சம் பண்ணா. அதுக்கு காரணம் அவ கையில கட்டி இருந்த கயிறோட சக்தி தான். அப்படிதான் நேத்து துர்காவுக்கு துணிச்சல் வந்து உங்க ஆளுங்களை அடிச்சதுக்கு நான் அவ கையில கட்டி விட்ட கருப்பு கயிறு தான் காரணம். அதனால உங்க கஸ்டடியில இருக்கிறவ துர்கானும் உங்ககிட்ட பேசுறவ கனகாங்கிற முடிவுக்கும் வந்துருங்க. அப்படின்னா மட்டசேகர்ல இருந்து காட்டுசேகர் வரைக்கும் இத்தனை கொலைகளையும் எதுக்காக செஞ்ச? காட்டுசேகர கொண்டது நான் இல்ல. அவன் இறந்ததுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஆனா மத்தபடி நீங்க என்ன சரியாதான் கவனிச்சு வச்சிருக்கீங்க. மத்தவங்க எல்லாரும் என்ன கெட்டவன்னு சொன்னப்பவும் நீங்க மட்டும்தான் கனகா நல்லவ, அவ கொன்னவங்க தான் கெட்டவங்கன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னீங்க. கனகா எப்பவுமே துர்காவுக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்கா. அவ என்னைக்கும் துர்காவுக்கு கெடுதல் பண்ண மாட்டான்னு சொன்னீங்க. எப்பவுமே நீங்க என்ன விட்டு கொடுத்ததே கிடையாது. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். எல்லாம் சரி. இப்ப வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிறேன். இப்ப சொல்லு, நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்க? இதெல்லாம் நீ எதுக்காக செய்யணும்? எதுக்காக நீ துர்காவை காப்பாத்தணும்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட நியாயம் தர்மத்தை அழிச்சு எங்கெல்லாம் அநீதி தலை தூக்குதோ நான் அங்க வருவேன். எளிய மக்களை வலிய மக்கள் துன்புறுத்தும் போது எளிய மக்களுக்கு நான் துணையா இருப்பேன். அப்படிதான் துர்காவுக்கும் துணையா இருக்க வந்தேன். அது எப்படி நீயும் துர்கா மாதிரியே இருந்த? மேடம், நீங்க என்ன பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட ஆராய்ச்சி பண்ணி தப்பு செஞ்சவங்கள கண்டுபிடிங்க. இவ்ளோ சொல்றவ அவங்க யாருங்கிறதும் நீயே சொல்லிடலாம்ல. எதிரிகளையும் குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்கிற வேலை உங்களுடையது. அத நீங்க தான் செய்யணும். நாங்க தான் செய்யணும்னா இத்தனை கொலைகளையும் எதுக்காக செஞ்ச? உங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியாதப்ப குற்றவாளிகள் கை ஓங்கும் போது என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்பவும் உங்களால குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலனா நான் வருவேன். திரும்பவும் வருவேன். நீ என்ன ரொம்ப குழப்புற. எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் நீ யாரா இருக்க முடியும்னு என்னால யூகிக்கவே முடியல. இதுதான் உங்க பிரச்சனை. உங்க பகுத்தறிவால நீங்க என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களால அத ஏத்துக்கவே முடியாது. போன்ல பேசுறதுனால நான் இந்த உலகத்துல இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன எங்க தேடினாலும் உங்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன். தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது.
நானா முடிவு பண்ணி உங்க முன்னாடி வந்தா மட்டும்தான் உங்களால என்ன பார்க்கவே முடியும். நீ ஜமீன் வீட்டுக்குள்ள வந்த பர்பஸ் என்ன? துர்காவை காப்பாத்தணும்னு தான் வந்தேன். அக்னி குண்டத்துல வெடி வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவளை கனகாவா உங்க முன்னாடி சிக்க வச்சேன். நான் துர்காவா அக்னியில இறங்கினேன். அதோட இது எதிராளிங்களை ஜெயிக்க வைக்கணும்னு இல்ல, அவங்கள ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஒரு பிரம்மைய உண்டு பண்ணிட்டு நான் துர்கான்னு சொல்லி விளையாடின விளையாட்டுல இருந்து விலகிக்கதான். அப்படி ஒரு விஷயத்தை தான் இப்ப பண்ண. இப்படி துர்காவை நான் பல தடவை காப்பாத்திருக்கேன். ஊடகமா நான் சொல்ல வேண்டிய அத்தனையும் சொல்லிட்டேன். குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்படி உங்களால கொடுக்க முடியலனா நான் திரும்பவும் வருவேன். தப்பு செஞ்சவங்களுக்கு நானே தண்டனை கொடுப்பேன். துர்காவையும் அசோக்கையும் சேர்த்து வைங்க. நான் கட் பண்றேன். ஹலோ ஹலோ, இதான் நடந்தது. மேடம், நீங்க சொல்றத என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்படின்னா அக்னி குண்டத்துல இறங்கி கனகா தான் துர்காவை காப்பாத்திருக்காளா? ஏன் மேடம், அவ எதுக்காக துர்காவுக்கு இவ்வளவு உதவி பண்ணணும்? துர்காவுக்கும் கனகாவுக்கும் அப்படி என்ன பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். என்ன மேடம், 000ன்னு ஒரு வித்தியாசமான அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அது கனகாவோட நம்பர் தான். நீங்க போன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. ஓகே மேடம். ஹலோ அசோக். அசோகா? ஆமா அசோக், நீங்க எனக்கு அசோக் தான். நான் எப்படி உங்களை சின்னையானு கூப்பிட முடியும்? அந்த உரிமை துர்காவுக்கு மட்டும்தான் இருக்கு, எனக்கு கிடையாது. கனகா, நந்தினி மேடம் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அவங்க சொன்ன அத்தனையும் உண்மைதான். ஆனா நந்தினி மேடத்துக்கு தெரியாத உண்மை இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. அப்படியா? ஆமா. சரி கனகா, நீ நந்தினி மேடம் கிட்ட சொன்னதெல்லாம் நான் நம்புறேன். துர்காவை காப்பாத்துறதுக்காக நீ உன் உயிரையே பணையம் வச்சு அக்னி குண்டத்துல இறங்கினதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். நான் நன்றியை எதிர்பார்த்து துர்கா உயிரை காப்பாத்தல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதுக்காக தான் அவளை காப்பாத்தினேன். ஏன் கனகா, துர்காவுக்காக நீ உன் உயிரே பணைய வச்சிருக்க? எதுக்காக இந்த வீட்டுல இருக்கும்போது உன்னை நீயே துர்கான்னு சொல்லி துர்கா மனசை காயப்படுத்தின? எதுக்காக எங்களையும் துர்கான்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுன? எல்லாமே துர்காவோட நன்மைக்காக தான், அவளுடைய பாதுகாப்புக்காக தான். துர்காவோட பாதுகாப்புக்காகவா? அப்படின்னா துர்கா ஆபத்துல இருந்தாளா? ஆமா, அந்த ஆபத்து இப்ப முழுசா விலகிருச்சுன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ற? ஆமா, ஆனா பயப்பட வேண்டாம். நான் எங்க இருந்தாலும் என்னோட பார்வை அவ மேல இருக்கும். எனக்கு புரியல. எங்க இருந்தாலும் எப்படி அவளை உன்னால பாத்துக்க முடியும்? இதே கேள்வியை நந்தினி மேடம் கேட்டப்பவும் நான் சொன்ன பதில் இதுதான். நதி மூலம் ரிஷி மூலத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியாதோ அப்படிதான் என்ன பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ண வேண்டாம்.
நீங்க இன்னும் துர்காவை கேர் எடுத்து பாத்துக்கணும். ஆ சரி கனகா, நீ தான் கனகான்னு சொல்லிட்டு இங்கே இருந்திருக்கலாமே. யார்கிட்டயும் சொல்லாம போனதுக்கு என்ன காரணம்? ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் ஒரே உருவத்துல நாங்க 2 பேரும் இருக்கோம். துர்காவோட இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. அதனாலதான் நான் இங்க இருந்து போலான்னு முடிவெடுத்தேன். துர்கா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். கனகா, அப்புறம் எதுக்காக நீ இங்க? போதும் அசோக், கேள்விகளால நாம திருப்தி அடைஞ்சிடவே முடியாது. நம்பிக்கையாலையும் அன்பாலையும் தான் நாம திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ உங்க கூட இருக்கிறவதான் துர்கா. அவளை துர்கா தானான்னு சந்தேகப்படாதீங்க. அவளை கண் கலங்காம பாத்துக்கோங்க. உங்க பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலதான் துர்கா உங்க மனைவியா அமைஞ்சிருக்கா. அவளோட சேர்ந்து பூரணமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா அதுதான் நீங்க எனக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. கடைசியா ஒண்ணு சொல்றேன், உங்க துர்கா உங்க கூட வாழ்றதுக்கு சாகுற அளவுக்கு துணிஞ்சிருக்கா. அவளை விட்டுறாதீங்க. நான் வைக்கிறேன். மேடம், என் துர்கா எங்க இருக்கா? வெயிட் பண்ணுங்க அசோக். கான்ஸ்டபிள், துர்கா, சாரி துர்கா, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ சின்னையா, நான் உங்க துர்கா சின்னையா. என்கிட்ட போய் அசோக், துர்கா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா கனகா யாருங்கிறது தான் இன்னும் மர்மமாவே இருக்கு. அக்னி குண்டத்துல இறங்கி பாம்பு வெடிச்சு செத்துட்டதா நினைக்கிறப்போ கனகா கால் பண்ணி நான் துர்கா இல்ல கனகான்னு சொல்லி பாம்பு வெடிச்சதுல இறக்கலன்னு சொன்னா. நடக்கிற எல்லாத்தையுமே நம்மளோட லாஜிக் பார்வைக்குள்ள காரண காரியத்துக்குள்ள கொண்டு வரவே முடியல. பாம்பு வெடிச்சு எப்படி ஒரு பொண்ணு உயிரோட இருக்க முடியும்? ஏதோ மனித சக்திக்கு அப்பாற்பட்டதா தோணுது. இவ்வளவையும் சொன்ன கனகா காவேரி, வீணா இவங்க சாவுக்கு காரணம் யாருங்கிறத சொல்லவே இல்லை. துர்காவுக்கு யாரால உயிர் ஆபத்து இருக்குங்கிறதையும் சொல்லல. ஜனாயா,
காவேரி அம்மா வீணா. இவங்களோட சாவுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அத கண்டுபிடிச்சிட்டா துர்காவுக்கு யாரால ஆபத்துங்கிறதையும் கண்டுபிடிச்சிட முடியும். அதோட இந்த வீட்ல நடக்கிற அத்தனை மர்மங்களுக்கும் விடை கிடைச்சிரும். எல்லாத்தையும் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். எனிவே அசோக், ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னு சேர்ந்திருக்கீங்க. இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ மேடம். கனகா சொன்ன மாதிரி துர்காவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். நான் வரேன். பத்திரமா இரு. சரிங்க மேடம். வரேன். ஓகே மேடம். கனகா, யாரடி நீ? எங்கிருந்து நீ வந்த? என்னடி உனக்கு வேணும்? அவ மட்டும் என் கையில கிடைச்சா அப்படியே அவளை அங்கேயே நசுக்கி கொன்னுடுவேன். எங்க இருந்தோ வந்தவ நம்ம ஜமீன்லயே இருந்துகிட்டு நம்மளையே ஆட்டி படைச்சிருக்கா. எதுக்காகடி நீ எங்களை எதிர்த்து சண்டை போட்ட? உனக்கும் துர்காவுக்கும் அப்படி என்ன உறவு? என்ன உறவு? அவதான் இவளுக்கெல்லாம் அழிவே கிடையாது. இன்னும் உனக்கு என்னடி வேணும் சொல்லு. சும்மாதான் நலம் விசாரிக்கலாமேன்னு போன் பண்ண. என்ன ஆவுடே గారు బాగున్నారా? நான் நல்லா இல்லடி, நல்லா இல்ல. இப்ப நீ எங்க இருக்க? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? இப்ப என்ன, நான் யாரு, எங்க இருந்து வந்த, இப்ப எங்க இருக்க, இதெல்லாம் தெரியணும் அதானே? ஆமாண்டி, நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் அங்க வரேன். மோதி பாத்துடலாண்டி. ஐயோ, இது வரைக்கும் ஆடினது பத்தாதா? இன்னும் உங்களுக்கு ஆட்டம் அடங்கலையோ? சரி, இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணிருவீங்க? ஹவுடே, நான் யாருன்னு சொல்றதை விட நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். சிலை திருட்டு கேஸ்ல சிக்கின மட்ட சேகர்ல இருந்து சிலையை திருடுறதுக்கு மூளையா இருந்த சாண்டி வரைக்கும் அத்தனை பேருக்கும் நாள் குறிச்சு போட்டு தள்ளினது நான் தான். கனகதுர்கா கோவில்ல இருந்த சிலை போலி சிலைன்னு காட்டி கொடுத்ததும் நான் தான். பழைய சிலையை அங்க கொண்டு வந்து வச்சதும் நான் தான். சரி, இன்னொரு சூப்பர் மேட்டர் சொல்லவா? உங்களோட பாவங்களுக்கெல்லாம் துணையா இருந்த உங்க ரத்த சொந்தமான நீலாம்பரி காவேரி வீணாவை கொன்னதும் நான் தான். அக்னி குண்டத்துல டிஃபன் பாக்ஸ் பாம் வச்சீங்களே, அது ஆக்சுவலா நீங்க வைக்கல, உங்களை நான் தான் அப்படி பண்ண வச்சேன். நான் விரிச்ச ஒவ்வொரு வலையிலையும் ரொம்ப சரியா வந்து மாட்டீங்க. இப்போ கடைசியா என்ன போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணீங்களே, அது வரைக்கும் எல்லாமே நான் நினைச்சத நீங்க காரியமா செஞ்சீங்க. இல்ல, உங்களை செய்ய வச்சேன். இனி நான் திரும்ப வரப்போறதே இல்ல. ஆனா நான் திரும்ப வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறது நீங்க தான். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அப்பா, கடைசியா போலீஸ்ல சரண்டர் ஆக நாம ஒருத்தர் அனுப்பணும்ல, அவனை பத்தி தான்ப்பா சொல்றா.
அவனை போலீஸ் கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அவன் மட்டும் வாயை திறந்தா நம்ம எல்லாரும் கொத்தா மாட்டிப்போம். சொல்லுங்க ஐயா. டேய் டேய் எங்கடா இருக்க இப்போ? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் ஐயா. நான் சொல்ல சொன்ன விஷயத்தை நந்தினி கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லலையா. நந்தினி மேடம் கிட்ட இப்பதான் விஷயத்த சொல்ல போனேன். ஆனா அதுக்குள்ள ஏதோ ஃபோன் வந்து அவங்க இங்க இருந்து அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் ஸ்டேஷனுக்கு அவங்க வரலையா. இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்ததும் நீங்க சொன்னபடியே அப்படியே நான் சொல்லிடுறேன் ஐயா. டேய் டேய் நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நந்தினி உன்னை அங்க வந்து பாக்குறதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பிடு கிளம்பிடு கிளம்பிடு. ஐயா அப்ப நான் சரண்டர் ஆக வேண்டாமா? ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ சரண்டர் ஆக வேண்டாம்னு தான் சொல்றேன். முதல்ல நீ அங்கிருந்து கிளம்பு. சரிங்க ஐயா, நான் போயிடுறேன் ஐயா. துர்கா செத்துட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷம் ஒரு மணி நேரம் கூட இல்ல. செத்து போனது துர்கா இல்லன்னு கனகா சொல்றாடா. கனகா சொல்றா. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது நானு? ஏங்க அக்னி குண்டத்துல இறங்கி செத்தது கனகாவா கூட இருக்கட்டுங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி தானங்க பாம்பு வெடிச்சு செத்தா. அப்புறம் இப்ப எப்படிங்க இவ்ளோ சாவகாசமா போன் போட்டு பேசுறா? உன்னை அவ செத்துருக்க மாட்டா. இல்ல பேயா வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.